ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இட்லி சாஃப்டாக பஞ்சு மாதிரி பொசுன்னு வரணுன்னா அதுக்கு ரேஷியோ தாங்க கரெக்டாக இருக்கணும். அந்த ரேஷியோ கரெக்டாக இருந்தால் இட்லி சாஃப்டாக வருங்க. இன்றைக்கி நான் 4 டம்ளர் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் தான் நான் உளுந்து எடுக்க போகிறேன். 4:1 கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுலேயே 4 டம்ளர் புழுங்கலரிசியும் 1 டம்ளர் உளுந்தும் எடுத்துக்குங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் எடுத்து அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்க்கறது பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி தரும். அதுக்காக தான் நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரிசி உளுந்தும் நான் ஒரு 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்போ தான் போகும். சரிங்களா? வாஷ் பண்ணதை நான் மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சிட்றேன். இதே தண்ணி தான் நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஊறின அரிசியை நான் என்ன பண்ணுறேன், வேறொரு டப்புக்கு மாற்றிடுறேன். இது நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வீட்டில் அரைக்க போகிறதில்ல, மிஷினில் தான் கொடுத்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மாவு பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப சாஃப்டாக நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு அரைச்சி எடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்க்க வேண்டாம். கல் உப்பு சேர்த்தா சீக்கிரம் கரையாது. அதனால் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு கையாலேயே நம்ம என்ன பண்ணலாம், மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மாவு கரைக்கிறதுனால தான் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம இன்றைக்கி பாதி மாவு என்ன பண்ணுறோம், நம்ம ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாவு ஒரு வாரம் ஆனாலும் புளிக்கவே புளிக்காது, அப்படியே தான் இருக்கும். புளிக்காமல் நம்ம இட்லி தோசை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற மாவை இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்து வச்சிட்றேன். அதுக்கப்புறம் இந்த மாவு பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பொசுன்னு பொங்கி வந்திருக்கும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் பார்த்திங்களா, காலையில் பார்த்தோன்னே நம்ம வச்சது அரை கிண்ணம் தான், ஃபுல்லாக பொசுன்னு வந்திருக்கு. இந்த பார்த்திங்கன்னா மாவை நல்லா இதுலேயும் ஒரு கரண்டியை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு இட்லி பாத்திரத்தில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரீட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி நல்லா சூடாக ஆவி வந்த பிறகு இட்லி ஊற்றினா தான் இட்லி சாஃப்டாக வரும். நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இட்லி ஊற்றி வைக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், முன்னாடியே ஃப்ரீட் பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம இட்லி துணியை போட்டு நம்ம இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த நேரம் நல்லா ஆவி வந்திருக்கும். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு தட்டு மட்டும்தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, சாஃப்டாக வருன்றதுக்காக மட்டும்தான் நான் இன்றைக்கி ஒரு தட்டு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வேணால் நம்ம வேணுன்ற அளவு ஊற்றிக்கலாம். ஒரு தட்டு ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி குக்கர் திறக்கும் போதே பாருங்கள், நல்லா ஆவி பறந்து வரும். வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கன்னா நம்ம வேக வச்ச இட்லி துணியில் கூட ஒட்டாது பாருங்கள். துணியில் ஒட்டாமல் அப்படியே பாத்திரத்தில் விழுந்துடும். நீங்கள் துணியை மட்டும்தான் நான் பிடிச்சி தள்ளி விட்றேன். பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை பாருங்கள். கொஞ்சம் கூட இட்லி துணியிலையும் ஒட்டலை, அப்படியே விழுது பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு, பொசுன்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.